வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளச்சாராயத்தால் இறந்ததாக கூறப்படும் நபர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறவில்லை. முழு பரிசோதனை அறிக்கை வந்த பின்பே விவரம் தெரியவரும் என மாவட்ட ஆட்சியர் விளக்கம். தகுதியான நபரோ இல்ல ஒரு லேப்ல டெஸ்ட் ஆகிட்டு உறுதியானதான் நம்ம உறுதியா சொல்ல முடியுங்க. ஸோ அதனால தவறான செய்தி பரப்பக்கூடாது அப்படின்னு நிலைமையில நம்ம இந்த செய்தி கொடுக்குறோம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் 4 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக புகார். மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் நேரில் விசாரிப்பதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தகவல். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 5 பேர் உயிரிழந்ததாக எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை கண்டனம். மரணத்தை தடுக்க தவறிய அரசு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க ராமதாஸ் கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் சுடுமண் உருவ பொம்மை, கண்ணாடி மணிகள் கண்டெடுப்பு. நேற்று 3ஆம் கட்ட அகழாய்வு தொடங்கிய நிலையில் பழங்கால செங்கற்களும் கண்டுபிடிப்பு. 5 வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் சிறைப்பிடிப்பு. உரிய அனுமதி பெறாத நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை நடவடிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி ஊர்வலமாக வேட்புமனு தாக்கல். தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்பது அவர்களின் நிலைப்பாடு என பாமக தலைவர் அன்புமணி பேட்டி. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மனு தாக்கல். 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அமைச்சர் பொன்முடி பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குவதாக புகார். கைலி மற்றும் காக்கி சட்டை அணிந்து மாறு வேடத்தில் சோதனை நடத்தி வரும் லஞ்ச ஒழிப்பு போலீசார். வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் மாலை இரவில் மேலும் 2 நாட்கள் மழை தொடரும். மிதமான அளவிலேயே மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். விக்கிரவாண்டியில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆய்வு. மாவட்ட தேர்தல் அதிகாரி பழனி ஆய்வு செய்தார். நீட் முறைகேடுகளை கண்டித்து நாளை மறுநாள் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். திமுக மாணவரணி சார்பில் ஜூன் 24 சென்னையில் போராட்டம். பள்ளிகளில் சாதி வன்முறையை தடுப்பது தொடர்பான சந்துரு குழுவின் அறிக்கையை கிழித்த தேனி பாஜக ஊராட்சி குழு துணைத் தலைவர். சட்டப்பேரவையில் விவாதம் நடந்தால் எதிர்த்து பேசுவோம் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. பாஜக நிர்வாகிகளுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என தமிழிசை விளக்கம். தனது கருத்து திரித்து கூறப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன அப்படிலாம் இல்லை. நான் எல்லாரையும் மதிக்கிறேன். இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஏன்னா நான் 5 ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட எனக்கு கோர் கமிட்டியில சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன். அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன வேற்றுமையும் இல்லை. தயவு செய்து அதை மாதிரி கொண்டு போகாதுங்க. சென்னை பெசன்ட் நகரில் சொகுசு கார் மோதி பெயிண்டர் உயிரிழந்த விவகாரம். ஆந்திர எம்பி மகளின் கார் பறிமுதல். மேலும் 2 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பெயரில் போலி சான்றிதழ். 2 கைது செய்து காவலர்கள் விசாரணை.
மாஞ்சோலையில் இருந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற கிளை ஆணை. தேயிலை நிறுவன ஒப்பந்தம் முடிந்ததால் வெளியேற்றும் முடிவுக்கு எதிராக வழக்கு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவது தொடர்பாக ஜூன் 28 ஆலோசனை. தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்கிறது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் அருகே கோயில் திருவிழாவில் அருந்து விழுந்த பறவை காவடி. நேர்த்திக்கடன் செலுத்த வந்த 2 பக்தர்கள் உயிரிழந்த பரிதாபம். மருத்துவ பரிசோதனையின் முடிவில்தான் கள்ளக்குறிச்சியில் 4 பேர் உயிரிழந்ததற்கான காரணம் தெரியவரும் என மாவட்ட ஆட்சியர் சிவன்குமார் விளக்கம் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சுகுணாபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், பிரவீன், சேகர் உள்ளிட்ட 4 பேர் திடீரென உயிரிழந்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் உடல்நலக்குறைவால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேல் சிகிச்சைக்காக 3 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கள்ளச்சாராயம் குடித்ததால் தான் 4 பேர் உயிரிழந்ததாகவும் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருவதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். மேலும் இறப்பிற்கான உண்மையான காரணம் குறித்து விசாரிக்க காவல்துறை உயரதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாகவும் டிஜிபி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சிவன்குமார், முழு பரிசோதனைக்கு பிறகே முழுமையான விவரம் தெரிய வரும் என்றார். பொதுமக்களே அவங்க பேரண்ட்ஸே வந்துட்டு கள்ளச்சாராயம் தான் உயிரிழந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து மாற்றி வந்துட்டு அப்படி இல்ல, அதுக்கான சிம்டம்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி எந்த அளவுக்கு நம்பிக்கை தருது? குறிப்பா அந்த இடத்துல பிக்கப் பண்ணிட்டு விசாரணை பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு தகுதியான நபரோ இல்லை ஒரு லேப்ல டெஸ்ட் ஆகிட்டு வந்து உறுதியானதான் வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்க. ஸோ அதனால வந்து தவறான செய்தி பரப்பக்கூடாது அப்படின்னு நிலைமையில நம்ம வந்து இந்த செய்தி வந்து கொடுக்குறோம். ஒருவேளை வந்து அந்த மாதிரி இருந்தாலுமே கூட நாங்கள் வந்து தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அது ரொம்ப கடுமையாக இருக்கும்னு சொல்லி தெரியாது. குறிப்பா வந்து கள்ளக்குறிச்சியில் டாஸ்மாகோட சாராயை வந்து அவங்க நேற்று நைட்டு 1 மணிக்கு வாங்கி பிடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து வீல் என்கொயரி விட்டுங்க, உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்துட்டு தானே சார். இப்போ வந்துட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த சாராயம் இருக்கிறத வந்து அது நம்பிக்கை தர சாராயம் குறித்து தான் இருந்தாங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்றாங்க. அதுக்கு முன்னான இது வந்து விமர்சனைன்னு இல்லை, களத்தில் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி தனிப்பட்டு பறக்கும் முறை மற்றும் டிஎஸ்பியை வந்து இறக்கினோம். ஸோ அது அந்த மாதிரி வதந்திகள் வந்து தயவு செஞ்சு நம்ம கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்கள் சாராயம் குடித்ததாகவும் உயிரிழப்பதற்கு முன்பு நள்ளிரவில் துடிதுடித்ததாகவும் அவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். வயிறு எரித்துனா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா. நீ ஏன்டா பையா குடிச்ச அப்படின்ட்டு இதுக்கு நடந்துக்கிட்டு மணி 12 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு ஜிஹெச் கொண்டு போனேன். என்னடா குடிச்சேன்னா சாராயம் தாமா குடிச்சேன். வயிற்ற பெரட்டுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. வேலைப்பா அங்கே தூக்கிட்டு போனவொடனே அங்கே போதேக்கிறான், ஒன்றும் பார்க்க முடியாதுமா, நாங்கள் இங்கெல்லாம் பார்க்க மாட்டோம், நீங்கள் கூட்டு கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஜிக்கு அங்கே போனோடனே நான் திருப்பி அங்கேருந்து வந்து சரி தண்ணியாச்சும் ஊற்றி தெளிச்சு மூஞ்செல்லாம் கழுவி விட்டா கண்ணுக்குள்ள யார் குத்திச்சு. அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி பசங்கள்லாம் இழுத்துக்கிட்டு அப்படி போகிறேன். இந்த சாராய கடை ஒழிக்கணும் சாமி, நீங்கள் தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும். நைட்டு 2 மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது, குடல் பெரட்டுது, தலையை பெரட்டுது, என்ன சொல்றேன்னு தெரியல, கண்ணு கேட்கல, காது கேட்கலன்னு சொன்னிச்சு. கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல் உடனே சேர்த்துட்டேன்னு சொன்னாங்க. சாராயம் குடிச்சுதான் மற்றபடி எதுவுமே இல்லை, சாராயம் குடிச்சுதான் 24 மணி நேரமும் சாராயம். அதில் என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல. என் புருஷனுக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது.